கொஸ்டின் இருக்கு. 7 கொஸ்டினுக்கு ஸ்ட்ரைட்டாவே எந்த ஸ்லோகத்துல எந்த ஆன்சர் இருக்குன்னு போட்டிருக்கு. 8வது கொஸ்டின் மட்டும் நம்ம ஜென்ரலா இங்கே பார்த்து எழுதணும். ஸோ அதனால அதை டிஸ்கஸ் பண்ணா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐ புட் தட். பஞ்சமே சர்க்கு பிரகிருதி சௌந்தர்யம். ஒன்னே ஒண்ணு வேணா அந்த ஒன்னே ஒண்ணு வேணா பார்த்தேன். அதாவது இந்த வாகைப்பூ வண்டினுடைய தாங்கிறது அடியில தாங்காது, அதே மாதிரி பறவையினுடைய மேல உட்கார்ந்தா தாங்காதுங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் ஒண்ணு இருந்தது. முதல் 4வது பார்வதியோட மென்மை குறிக்கிறது. ஆமா ஆமா. அதாவது ஒரு வண்டு அவளோட தலையில சூடி கொண்டிருக்கிற மலர்னு ஒரு வண்டு உட்கார்ந்த கூட தாங்காது. ஒரு பறவை வந்து அதுல இருக்கக்கூடிய ரசத்தை குடிக்கிறதுக்கு வந்தா நீ எப்படி தாங்குவ? ஐ மீன் அவளோட கோமத்துவம் காமிக்கிறது. அது வந்து பிரகிருதி சௌந்தர்யம். பிரகிருதி சௌந்தர்யம் இயற்கை, நேச்சுரல் சீனிக் பியூட்டி. நேச்சுரல் சீனரிஸ். இது ஒரு வகையில ஒரு பியூட்டி தானே, ஒரு கம்பேரிசன். ஆனா இட்ஸ் a கம்பேரிசன். ரைட். அது எழுதணும்னு எப்படி எழுதணும்? நிறைய மலர் இருக்கு, நிறைய வண்டுகள் அதை சுத்தி கொண்டு இருக்கின்றன, அப்படி கொண்டு வந்துடணும். சரி 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 சரி. அதே மாதிரி அவளுக்கு கோமளமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வர சாஃப்ட் நேச்சரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்க நிறைய மலர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். பிரகிருதி சௌந்தர்யம் கதம் வர்ணிதம் இதி நிபந்தம் ஏகம் லிகத. ஆக்சுவலி அந்த இது பார்த்தோம்னா 7வது ஸ்லோகத்துல பார்வதி போன இடத்துல நிறைய சிக்கினகா சந்தி. அது பேர் முன்னாடி சிக்கினம், அந்த சிகரத்துக்கு மயில் சிகரம் அந்த மாதிரி ஏதோ அது சம்பந்தப்பட்ட பேரு. பார்வதி போனப்புறம் அது கௌரி சிகரம்னு ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு இது வருது 7வது ஸ்லோகத்துல. அப்புறம் பார்வதி கையினால பிளான் பண்ணப்பட்ட இதுல அவ யஜ்யம் பண்ணி அதுக்கு ஊற்றக்கூடிய தண்ணி இது பண்ணும்போது அந்த இதுல அவ பாட்ல இந்த செடியெல்லாம் வச்சு அதுக்கு யஜ்யம் பண்ண தண்ணிய சிஞ்சத்தி. ஸோ விரட்சக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 14வது ஸ்லோகத்துல ஒரு லைன் இருக்கு. அப்புறம் பார்வதி வந்து இந்த மான்களுக்கு ஒயில்டு கிரெயின்ஸ் ஃபீடு பண்றா அப்படின்னு அரண்ய பீஜஹா அப்படிங்கிறது 10வது ஸ்லோகத்துல வந்திருக்கு. அப்புறம் பார்வதியோட பர்ணசாலையில அவளுடைய தபஸ் அவ்வளவு ரொம்ப கடினமா நல்லா பண்றதுனால அந்த இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் மரங்கள்னா நிறைய பூத்து குலுங்கிறது, பழங்கள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு 26வது ஸ்லோகத்துல ஒரு லைன் இருக்கு. அப்புறம் இது நெக்ஸ்ட் இந்த பார்வதி குளிர்ந்த நீர்ல இதுல ஹேமந்த் ருத்துல குளிர்ந்த நீர்ல அவ வந்து தபஸ் பண்ற போது குளிர்காலத்துல இது இருக்காது, தாமரை மலராது. ஸோ அதனால அவள் உதடுதான் மலர் போல காணப்படுகிறது. ஸோ அத பாசிங் ரெஃபரன்ஸ் வேணா பண்ணலாமே தவிர்த்து அது இயற்கை அழகு இல்லை. அது இயற்கை அழகு மலர். ஆமா. ஸோ அதனால மலர் இந்த கிரீஷ்ம கால இதுல வந்து ஹேமந்த் ருத்துவல மலர் தாமரை மலர் பூக்கிறது இல்லை, அது ஒரு மென்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் வந்து 27வது ஸ்லோகத்துல பர்ணசாலால வந்து நிறைய கொடிகள் இருக்கின்றன. வீருத்தம் வி போடணும், வீருத்தம் அப்படின்னு எழுதணும், என்ன தீர்க்கம். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் இந்த கேஞ்சஸ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது இமயமலையில. அது வந்து இந்த பாறையெல்லாம் பட்டு தெளிக்கும் போது சப்த ரிஷிகள் வந்து
ஒயில்டு ஃப்ளவர்ஸை ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல அது வந்து 37வது ஸ்லோகத்துல இருக்கு. அப்புறம் இது பார்வதி 47வது ஸ்லோகத்துல பார்வதி காதுகள்ல லோட்டஸ் வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லோகத்துல. இத நாம கொஞ்சம் மாத்தி எழுதணும். அந்த கேட்ட கொஸ்டினுக்காக கொஞ்சம் மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். யாராவது எழுதியிருந்தா படிக்கலாம். நமஸ்தே மகோதயா. மகோதயா, நான் ஏதோ கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கேன் மகோதயா, வாசிக்கட்டுமா? ஓ எஸ். நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள். காளிதாசேன விரச்சிதம் குமார சம்பவம் ஏகம் அத்புத காவியம். சக பிரகிருதி சௌந்தர்யம் மிருகாः, தட் இஸ் பசு பிரகிருதி व्यवस्थायाः वर्णनं कृतवान्. पञ्चमे सर्गे अपि प्रकृतिसौन्दर्यं चित्रयति. पार्वती शिवस्य क्रोधम्, आङ्गर्, अदावद् अनन्तरं मन्मथस्य दहनम् अवलोक्य तप आश्चर्याः ऐच्छत्. तस्याः माता मेनादेवी निवारयन्ती उवाच तव शरीरं बहु कोमलम् अपि. सा तुलानाम् अकरोत्. அதாவது ஷி கரெக்ட்லி ஜஸ்டிஃபைஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம். ஆச்சரியத்தும் அப்படின்னு போட்டிருக்கீங்களா? ஆச்சரித்தும் ஆச்சரியான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா ஆமா மகோதயா, அதான் தப்பு. ஆச்சரித்தும். ஓகே ஓகே. ஆமா, ஆச்சரித்தும். அதாவது 3வது விபக்தியா நினைச்சிட்டு நான் எழுதிட்டேன் மகோதயா. அப்படி செய்யக்கூடாதா? இல்ல மகோதயா, அப்படி எழுதக்கூடாதான்னு கேக்குறேன். ஆச்சரித்தும் அதுக்காகங்கிறது தும்முன் பிரத்யம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஓகே ஓகே, தன்யவாதம் மகோதயா. ஆச்சரித்தும். ஒன் செகண்ட். ஆச்சரித்தும், தன்யவாத. ஐச்சத் தஸ்யாஹ மாதா மேனாதேவி துலானாம் அகரோத். அதாவது ஹி கரெக்ட்லி ஜஸ்டிஃபைஸ் இதை. அது நானாக என்ன நினச்சி எழுதியிருக்கேன், அது கரெக்டாக சொல்லியிருக்கான்ற மாதிரி நினச்சி. அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. யதா ஷீரிஷ புஷ்பக பிரமச்ச ரணாஸ்தி யோக்யம் சகதே ததா பதத்ரிணக, தட் இஸ் பக்ஷிணக பாரம் அசகதே இது பிரகிருதி பாவக பிரதர்ஷயதி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அனந்தரம் பார்வதி பிதுகு ஆக்ஞையா அனுமதிம் பிராப்பிய கௌரி சிகரம் ஜகாம. தஸ்யாக என்ன இது? தஸ்ய சிகரம் தஸ்யாக நாமதேன அபவத். தத்ர மயூராக பிரச்சுர அபவன் इति एक प्रकृतिभावः उदाहरणः. कविः उक्तवान् पार्वती तस्याः विशेषगुणं द्वयं नियमस्तया अनन्तरं पुनः गृहीतुं लतासु मृगीषु अर्पितवती. लतासु அது என்னன்னா, லதாசு தன்வீஷு விலாச சேஷ்டிதம், அந்த ஹரிணாசு சஞ்சல அவலோகிதம். அப்புறம் வந்து அதை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அதை திரும்பி படிங்க அந்த சென்டென்ஸ். கவிஹி உக்தவான் பார்வதி தஸ்யாக விசேஷ குணம் துவயம், அதாவது நியமஸ்தயா அனந்தரம் புனக கிரகீத்தும், ஆஃப்டர்வர்ஸ் ஷிவான், அதாவது கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிறதுன்ற அர்த்தத்தில் நான் எழுதுன்னு நினச்சி எழுதினேன். அது எப்படின்னு லதாசு மிருகேஷு अर्पितवती. लतासूल दन्वीषु विलासित चेष्टितं हरिणासु சஞ்சல அவலோகிதம். அந்த அவங்க 2 பேரும் அதை கொடுத்துட்டு திருப்பி பெற்றுக்கிறதுக்காக அவங்க 2 பேர்ட்டையும் அந்த குணங்களை கொடுத்ததா நினச்சி நான் எழுதியிருக்கேன். அது எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியலமா மோதியா. கொஞ்சம் அந்த எம்பசிஸை ஷிஃப்ட் பண்ணணும். இது பார்வதியோட குணத்தை டிஸ்கிரைப் பண்றது, இது வந்து அந்த நேச்சருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் எம்பசிஸ், வேற ஒன்றும் இல்லை.
ஓகே. அது அது எப்படிப்பட்ட ஏன்னா இல்லாட்டி பார்வதியோட குணத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. ஓஹோ! ஸோ ஸோ இந்த இடத்துல வந்து நேச்சரை அங்க மிருகாகா சந்தி, சாரி நான் ரொம்ப ரஃபா சொல்றேன், மிருகாகா சந்தி, லதாஷு சந்தி. ஸோ அதை சேர்த்து எழுதிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இயற்கையை பத்தி என்ன ம். பிரகிருத்தையும் சௌந்தரியம் சௌந்தர்யம். கேட்டிருக்கு. ஆமா. ஸோ அதனால கொஞ்சம் எம்பசிஸை ஷிஃப்ட் பண்ணணும். ஆமாம்மா. ஆமாம் மோகன். எனக்கு அந்த அளவுக்கு வொக்காபுலரி இல்ல. நான் அதனால எப்படி அத கொண்டு வரதுன்னு தெரியல. சும்மா எழுதிட்டேன். பார்வதி ஸ்வயமேவ கடோதகேன விருக்ஷாத் சிஞ்சந்தி கவிஹ அவதத் இதி பார்வத்யாः கொஞ்சம் இன்னொரு தடவை படிங்க, இன்னொரு திரும்பி படிங்க. பார்வதி ஸ்வயமேவ கடோதகேன விருக்ஷாத் சிஞ்சதி கட்டோர அது அந்த அந்த புக்கில் நம்ம இதில் இருந்த வேர்டு தான் மகோதயா. கடோதகேன கடோதகேன விருக்ஷா சிஞ்சதி. ஆமாம் கடோதகேன. ஆமாம் கடோ. ஆமாம் घटो सारी क्षम्यतां महोदय. घटोतकेन वृक्षा सिञ्चति कविः अवतत् इति पार्वत्याः वृक्षेषु स्नेहः पश्चात् पुत्रस्य स्कन्दकुमारस्य स्नेहं दूरीकरोति. कविः காளிதாசக ரகுவம்சே ஏக்கம் உதாரணம் தத்தவான்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அது வந்து இதில் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் மகோதயா. அப்புறம் ஹரிணாஹா ஸ்னேகபாவம் பிரதர்ஷயதி கவிஹி அந்த 15வது ஸ்லோகத்தில் பார்வத்யாகா தபக. அதாவது இது 10 லைனுக்குள்ளன்றதுனால எனக்கு இன்னும் ஃபைனல் கொண்டு வரல மகோதயா, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. பார்வத்யாகா தபக பிரபாவேன தத் தபோவனம் சாந்தம் பவித்ரம் ஹிம்சாரஹிதம் ச ஜாதம். அது 17th ஸ்லோகம். அது கவிஹி ரித்துமாக கதம் பார்வதி தபக அகரோத். அதாவது ஒரு ரித்துக்கும் அவங்க எப்படி இது பண்ணான்னு பண்ணுறாங்க. அப்புறம் அவிச்சிந்தாரசா என்ன தப்பாக எழுதிட்டேன்னா அவிச்சின்னதாராசு அனவரத பிரச்சலத்வாய வாயு பர்ணாசு அனாவிருத பிரேதசஸ்திதாம் ஷிலாதல சயனாம் பார்வதீம் தாதுஷ துஷ்சர தபக சாட்சித்வே வினா வித்யுத் ரூபைஹி நயனைஹி சக்ஷிதவத் பஷ்யதி ஸ்ம. அந்த அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் போட்டது அந்த லைட்னிங் வந்து அது சாட்சியாக இருந்து பார்த்துட்ருக்கு அந்த அப்படிங்கிறத ஏதோ தப்பு தான் வரமா எழுதிடும் போல இருக்குது. அதுதான் மகோதயா. அது ஒரு 10 லைன் வந்துருச்சுன்னு விட்டுட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி 30, 37 நான் பார்த்தேன். அது அவ்வளோ எப்படி எழுதுறதுன்றது தெரியல மகோதயா. இல்லை மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் 5 மார்க் அவ்வளோதான் இருக்கும் கொஸ்டினுக்கு. ஏன்னா 30 மார்க் எம்சிக்யூல போயிடும், அப்புறம் 10 மார்க் இருக்கு. மகோதயா நான் மார்க்கு எனக்கு கோச்சுக்காதீங்க, மார்க்குக்காக கேட்கல. எனக்கு இதை எப்படி கன்சைஸாக எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதாவது நம்ம கோவிதால படித்தது ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கும் உங்களுக்குன்னு தெரியல. ரகுவம்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி மரப்பட்டையில் இந்த திலீபன் கதையில் வந்து மரப்பட்டையில் உடிச்சதுனால அதுக்கப்புறம் பார்வதி கோச்சிட்டுருங்க, ஸ்கந்தர் குமாரங்க அடிபட்டப்போ கூட இது மாதிரி வருத்தப்படலை அப்படின்னு ஒரு ரிலேட்டன் இருக்கும். அதையும் நான் இது கண்டூயமானகி அந்த இதை எழுதி வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோலாம் நம்ம 10 வரியில் இவ்வளோயும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. 10 அந்த ஸ்டோரி வந்து அந்த ரொம்ப ஆசையா வளர்க்கிற செடியில அந்த இது பார்க்க டேமேஜ் ஆனா கூட அவ வருத்தப்படுவா. எகெயின் அது வந்து அப்படி எழுதினோம்னா
பார்வதியோட இளகிய மனசு காமிக்கிறது, அவளோட அவ்வளவு பிரியமா இருக்கான்னு அப்படி காமிக்கும் அது. ஓ! சரி, சரி, சரி மகோதயா. அப்ப நம்ம அந்த ஒவ்வொரு ரித்துவுக்கும் அவருக்கு பண்ண இதை காமிச்சாலும், அது பார்வதியோட தபத்தோட வலிமைய தானே காமிக்கும் மகோதயா. இப்ப நம்ம பிரகிருதி எப்படி இல்ல வருது? இங்க அந்த அந்த வர்ணனை கரெக்ட். ஆனா அந்த எம்பசிஸ் ஷிஃப்ட் பண்ணும். இப்ப இப்ப நாம என்ன பேசணும்னா, பார்வதி அந்த இத கொடிகளை மான்களுக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு. இல்லாட்டி மான்கள் கையிலிருந்து பிடுங்குகின்றன. சாரி, பிடுங்குகின்றன இவரோட டிஸ்கிரிப்ஷன் காளிதாசனோடது. சோ நம்ம எழுதும்போது பர்ணசாலே லதாஹ சந்தி தஸ்ய பர்ணானி மிருகாஹ பக்ஷயித்தும் பிரயத்னம் குர்வந்தி. இது ஒன்று. ஸோ அப்படி அது இயற்கையை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஆகும். மகோதயா, இன்னொரு டவுட் கேட்டுக்கிறேன். அதாவது அந்த மான்களோட கண்ணையும் இவங்களோடையும் அவங்க துலனம், அதாவது இது பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்றது, அதுவும் நம்ம பிரகிருதியில கொண்டு வர்றதா இல்லை தபத்தில் கொண்டு வர்றதா? அது பார்வதியோட கண் அழகு, அப்புறம் அந்த மிருகங்கள் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கின்றன அப்படிங்கிற அந்த சென்ஸ் வெளியில வர்ற மாதிரி காளிதாசர் எழுதியிருக்காரு. சோ இத கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும். அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அந்த இயற்கை வர்ணத்துல மிருகாஹா பார்வதி கிருத்தே பகுனி பிரியம் தர்சயந்தி அப்படி கொஞ்சம் கொண்டு வரணும். சோ மான்கள் இருக்கின்றன அந்த இடத்துல. சோ அப்ப இயற்கையை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஆகும். ஓகே மகோதயா, ஓகே, தன்யவாதம். அதை இன்னொரு தடவை நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். சோ இல்ல மகோதயா, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் மகோதயா. எனக்கு ரொம்ப அவ்வளவு தெரியாது. தேங்க்யூ தன்யவாதம் மகோதயா. இல்ல யாராவது சொன்னீங்களேன்னு தெரியல, ஒரு இடத்துல சிருங்கேரியில் இருக்கிற மாதிரியே மிருகங்கள் பரஸ்பர விரோதம் கொண்ட மிருகங்கள், மானும் புலி சிங்கமும் அங்க நண்பர்களா இருந்தாங்க, எனிமையா இல்ல. இது எல்லாருக்கும் அந்த நேச்சருக்கு எதிராக போயிருந்தது. அது நேச்சர்னா வெறும் மரம் செடி கொடி மட்டும் இல்லாம விலங்குகள் பட்சிகள் அவைகளையும் எடுத்துக்கிட்டா இது மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா தபத்தினுடைய வலிமையினால. ஆனா இங்க நேச்சர் டிஸ்கிரைப் பண்றது நேச்சரா இல்லாம நேச்சுரலா இனிமையா இருக்கிறது அங்க மாறி இருக்கு. இல்ல நேச்சரும் போது மிருகங்களும் இன்க்ளூடட் தானே. இன்க்ளூட். சோ அதனால அதையும் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். பரஸ்பர விரோத சத்வே. ஆனா அது அந்த இடத்துல தபத்தினுடைய வலிமையினால அந்த இடமே சாத்வீகமா மாறிடுது. தபத்தினுடைய இது எவ்வளவு வீரியமா இருக்கு, தபஸ் எவ்வளவு நல்லா பண்றாங்க, கட்டோர தபஸ் பண்றாங்கன்ற டிஸ்கிரைப் பண்றதுலயும் அதை சொல்லலாம், நேச்சரை டிஸ்கிரைப் பண்றதுலயும் அதை சொல்லலாம். அதான் மகோதயா, நான் இது ஏதாவது உங்களுக்கு அந்த மீனிங் கொண்டு வரதான்னு செத்த பாருங்களேன் ப்ளீஸ். பார்வதியாக தபக பிரபாவேன தத் தபோவனம் சாந்தம் பவித்ரம் ஹிம்சாரகிதம் ச ஜாத்தம், அப்படி மட்டும்தான். கரெக்ட். ஆனா அங்க அந்த தபக பாது படிங்க, எந்த விபக்தியில் பிரயோகம் பண்ணிருக்கீங்க, கிராமர் மட்டும் பாத்துக்கலாம். ஓகே. அந்த இடத்துல தத்காரணேன மிருகாஹ விரோத ஸ்நேகபாவம் பிரதர்ஷயதி. விரோத பாவம் त्यक्त्वा ஸ்நேகபாவம் அனுசரதி. இந்த மகோதய வாசிக்கணும் சித்த பாருங்களேன். பார்வதியாக தபக பிரபாவேனன்னு தப பிரபாவேனன்னு சொல்லக்கூடாது. தபஸ்ன்றது ஹலந்த சப்தம். அந்த ஹலந்த சப்தத்துல நிறைய மிஸ்டேக் நிறைய பேர் பண்றாங்க. அதனால நான் சொல்றேன். ஏன்னா அதனுடைய சப்தமி தபசி, சதுர்த்தி தபசே, திருத்தியா தபசா, துத்தியா தபக, பிரதமா தபக, நபும்சகலிங்கம். அதனோட விசேஷமும் நபும்சகலிங்கத்துல வரணும். அதெல்லாம் அனுசரிச்சு எல்லிங்கம் எத்வச்சனம் அந்த மாதிரி வரணும். சோ அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்றதுக்கான
வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இப்ப தப பிரபாவேனன் போடுறதா எப்படி போடுறது? தபசக 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 தபத்தினுடைய தபத்தினுடைய பிரபாவே. அப்படின்னு சொன்னா சஷ்டி விபக்தி வருது. ஓகே மாரியா. தபசக பிரபாவேன தத் தபோவனம் சாந்தம் பவித்ரம் ஹிம்சாரகிதம் ச ஜாதம். சாந்தி பூர்வம் சாந்தி பூர்வம் அபவத். ஓகே 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 ஓகே. சாந்தி சாந்தமயம் அபவத். இல்லை எனக்கு மகதே நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ வந்து அபவத்துங்கிறத விட ஜாத்தம்னு சொன்னால் அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாம் பிறந்த மாதிரி ஐ மீன் இட் ஹஸ் பிகம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வராதா? பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அந்த மாதிரி மாறிடுது. அபவத்துனாலும் வந்து அது பிகேம், அதுவும் வந்து பவதி அப்படிங்கிறது வந்து அதுவும் அந்த ஜன்யம் தான். இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இந்த வேர்டு ஓகேயா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகே ஓகே, அது ஓகே ஓகே மகதே, தன்யவாதம். அப்புறம் இன்னும் 1-2 விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து அந்த சகி சிவன் அந்த பிரம்மச்சாரி வேஷத்துல வந்து கேட்கும் பொழுது எவ்வளவு காலமா பார்வதி தபஸ் பண்றான்றத எவ்வளோ நாசூக்கா இன்டைரக்டா நேச்சரை வச்சு சொல்றான். இவள் கையால தண்ணி குடிச்சு வளர்ந்த இவள் பராமரிச்ச மரங்கள் இப்போ பூத்து குலுக்கி பழத்தை கொடுக்கின்றன. அது பழங்கள் வந்து கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்து அது மொட்டாயி பூவாயி அதுக்கப்புறம் அது கனியாயி அதுக்கப்புறம் காயாயி இப்ப கனியாயி வந்துருச்சு, ஃப்ரூட்டே வந்துருச்சு. இட் இஸ் ஃப்ரக்டிஃபைட். ஆனா பார்வதியினுடைய தபஸ் இவ்வளவு நாள் பண்ணியும் கூட இன்னும் பலன் கொடுக்கவில்லை. ஆனா எவ்வளவு காலம் தபஸ் பண்ணிருக்கான்றது இன்டர்நெட்டா ஒரு நாள் பண்ணிருக்காரு, எவ்வளவு சீசனா பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீசனா பண்ணிருப்பா. அந்த மரம் தண்ணி ஊத்து நம்ம வச்சு வந்த தபஸ் அனுசரிச்சு மகோதய சொன்னார்ல, அதனால கொடுத்த அந்த தண்ணிய குடிச்சு வளர்ந்த செடிகள் மரங்கள் பழம் கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளன அப்படின்னா எவ்வளவு காலம் பண்ணிருப்பா அப்படின்றத இன்டைரக்டா காமிக்கிறாங்க. That is also the nature, how much time she had spent in doing her tapas. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் வருது, அதிதிகளுக்கு பழங்கள் கொடுக்கறதுக்கு இதான் சரியாவும் இருக்கு அப்படிங்கிற அதுவும் ஒரு சின்ன ஆமா அவளுக்கு கொடுக்குற அது முதல்ல இருந்து வந்த பழமா இருக்கலாம். ஆனா இங்க வந்து emphasis is the trees grown by her, planted by her, which were nurtured by her, have grown to an extent where they started giving fruits. Yet her tapas has not yielded fruit yet. ஒன்னும் ஒரு மொட்டு கூட வரலங்க. ஒன்னும் இங்க சிவன் வர்ற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல அப்படிங்கிற சிவன் கிட்டே சொல்றான் அந்த தோழி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து யாராவது சொன்னீங்களான்னு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல இந்த இன்னைக்கு கிளாஸ்ல. இன்னொன்னு வந்து இந்த சூரியனுடைய கிரணங்கள் கோடை காலத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னாக்க அந்த ஹீட்டு தாமரை வந்து மலரும், தாமரை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதே தாமரை வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அதனுடைய மொட்டு இதனுடைய ஒரு ஓரத்துல வந்து கருகிடும். அது போல பார்வதியினுடைய கண்ணை சுற்றி ஒரு இடத்துல வந்து அந்த கருப்பா ஆனதுக்கு காரணம் அது வந்து இட் ஸ்டாண்ட் லைக் தட் ஒன். அது வந்து அந்த நேச்சர் அந்த இந்த கோடை காலத்தினுடைய அந்த வெப்பத்தை குறிக்குது. எவ்வளவு அதீவ தப்தம். அங்க வந்து தபஸ்ன்றதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு வந்து உடம்பை வந்து மறைச்சிக்கிறாங்க, அது குளிர்காலத்துல இருக்கலாம். ஆனா இங்க தபஹன்றது வந்து தப்தம்ன்றது வெப்பம்ன்றதும் இன்னொரு அர்த்தம். சோ இங்க வந்து அந்த வெப்பத்தினால என்ன ஆயிருக்கு, இதாயிருக்கு. அந்த வெப்பத்தையும் குறிக்கலாம். அதுவும் வந்து நேச்சர். அது வந்து வெயில் காலம். அதே போல மழைக்காலத்தை சொல்லணும். மழைக்காலத்துக்கு வர்ணனை இருக்குது, அதையும் சொல்லணும். குளிர்காலத்துக்கு வர்ணனை இருக்கு. அந்த குளிர்காலத்துல வந்து எப்படி அந்த மத்த எல்லாம் பட்டு போயிடும், தாமரை எல்லாம் இருக்காது, அதுவும் நைட்ல இருக்காது. சோ அது பார்வதியினுடைய தபத்தை குடிக்கிற அம்சத்திலயும் வரும், இயற்கையை வர்ணிக்கிறதுலயும் வரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இயற்கையை வர்ணிக்கிறதுல அங்க நிறைய இருக்குது. அங்க மன்மதன் வந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இயற்கையின் அந்த வசந்தன் அப்படின்ற வர அவனோட ஃப்ரெண்டு மன்மதன் வந்து அவங்க கூட வந்து அவனோட ஃப்ரெண்டு வருவான். அந்த ஃப்ரெண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து காலம் இல்லாத காலத்துல அகாலத்துல
அங்க வந்து வசந்தம் பரவுது அப்படின்னாங்க. இங்க என்னென்ன நடக்குது அங்க நிகழ்ச்சிகள் ஒன்னொன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா நடக்கணும். அப்படி நடக்காம அது மரம் வளர்ந்து உயரத்துல வந்து ஒட்டு வச்சு அதுக்கப்புறம் வரணும். இது வந்து கீழே வர அடி வேர்லயும் உடனே வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல அந்த மாதிரி வந்து நிறைய நேச்சரை டிஸ்கிரைப் பண்றது. பட் அது இந்த இதுல இந்த 5th cantoல இல்ல அது. இல்லையா? சாரி ஐம் கன்ஃபியூஸ் பிகாஸ் அது 2nd canto நீங்க சொல்றது. தேர்ட் canto. சரி. சோ இதுல என்ன நிகழ்ச்சிகள் நடக்குது இங்க வந்து தபஸ் அந்த ஆச்சரியம் அது மன்மதன் அதுல வந்து ஷம்யதா. சோ that had happened in the third canto. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நடக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தபஸே பண்றாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஆகுறது நேச்சுரலா இனிமையா இருக்கிறது ஃப்ரெண்ட் ஆகுறது. அப்புறம் வெயிலினுடைய கொடுமை, மழைக்காலம், பனிக்காலம், அப்புறம் இவனுடைய அதுவும் இந்த சங்கத்துல தான் வருதுன்னு நினைக்கிறேன். If it is not, you can correct me. பர்வதராஜன் Himavan was so proud, okay, about பார்வதி அவருடைய புத்திரியினுடைய தபஸ். எப்படின்னா அவன் மேல வந்து கங்கை, ஆகாச கங்கை, அங்க ரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுல இருந்து வர தண்ணியை அவன் மேல பொழியுது. அப்படி இருந்து அவ்வளவு இருந்து அதை விட பாக்கியமா அவன் கருதுறது, அதை விட பெருமையா கர்வப்படுறது எதுக்குன்னா பார்வதியினுடைய தபஸ வந்து அவ்வளோ ஐ மீன் அங்க வந்து இயற்கையினுடைய வர்ணனைன்னா அந்த கங்கையினுடைய பிரவாகம் ஆகாசத்துல வந்து இங்க ஒரு பிரவாகம் ஆகுது. அது சப்தரிஷி சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர்கள் கொடுத்ததுல இருந்து வருது. ஓகேமா. அப்புறம் இந்த மான்களுக்கு வந்து அந்த மகோதய சொல்லிட்டு இருந்தார், இந்த சாமைன்னு பேரு அது. அந்த அந்த இது தானியத்தை கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் பொழுது அதெல்லாம் வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, அது நம்பிதான பக்கத்துல நம்பிதானே வரும். அது அப்பதானே அந்த அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பார்வதி பழகினாங்க. நேச்சர்ல வந்து எல்லாமே பரஸ்பரம் மிருகங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் பார்வதி வந்து அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. அதெல்லாம் நம்பி அவங்க கையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டது. அது வந்து அவங்க பராமரிச்சது, அந்த செடிகளை பராமரிச்சு நீங்க சொன்ன மாதிரி இப்போ மங்கையர்கரசி மாதா சொன்ன மாதிரி தன்னுடைய புத்திரனான முருகப்பெருமானை எவ்வளவு கொடுத்தாங்களோ அன்பு அதை விட ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க இங்க நேச்சருக்கு. பார்வதினால அந்த அளவுக்கு அன்பு பொழியப்பட்டது. போது இந்த தாமரை மலரை வந்து கொடையா வச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அது வந்து பார்வதியுடைய மிருதுவான இதுக்கு தான் சொல்ல முடியுமா, இல்ல நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன்ல வருமா? தெரியல, அது வந்திருக்கான்னு தெரியல. கொடை மாதிரி இங்க இருக்கு அது இருக்கு. ஆனா பட்டு அது அந்த பிரம்மச்சாரி சொல்றது ஆறாவது தாமரை பூவை கொடையா பிடிப்பாங்களா அப்படி வருது. தாமரை பூவை கொடையா பிடிப்பாங்கன்னா அங்க வந்து ஒரு அது வந்து வேற மாதிரி வேற அணி, அது பார்வதியோட குறிக்கிறதுக்கு கரெக்ட். ஏன்னா அது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வன்மை கிடையாது. அது கொடையா அது வந்து வாடி போயிடும். அலங்காரா, தட் இஸ் an அலங்காரா. அத பார்வதியோட மென்மை குறிக்கிறது. பார்வதியோட மென்மை குறிக்கிறதுக்கு நிறைய வந்திருக்கு வர்ணனை. அது நிறைய. ஆனா நம்ம கம்பேரிசன் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன்ல வராது இல்லையா? அது விரோதம். So that is not that is to say that how foolish it would be to use the lotus flower as an umbrella. So it is so foolish to do the tapas with Komalasari. Your normal tenderness is foolish அப்படின்னு பண்றாங்க. ஆமா. சோ அந்த காட்டுல தபஸ் பண்ணுகின்ற முனிவர்களுக்கு இருக்கிற அந்த பாடி, இந்த தனு, அவங்களுக்கு வந்து கட்டோர தபஸ் பண்றதுக்காக அவங்க பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் வந்து அவங்க சரீரத்தை அப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவருடைய சரீரமும் கோமலம், மிருது, not fit for this kind of tapas. But what she does is she exceeds the standards set by all those sages. It goes above and beyond all of them. Only then she can reach, obtain Shiva.
சிவனுடைய அன்பு கிடைக்கணும். 2 விஷயம் கிடைக்கும். சிவனுடைய அன்பு கிடைக்கணும், சிவனே புருஷனாவும் பத்தியாவும் வரணும். அதுல நிறைய வர்ணனைகள்ல வந்து வருதுன்னு சொல்லலாம். அவங்க பார்வதியினுடைய உதடுகள் எப்படி இருந்தது, அதனுடைய கலர் எப்படி இருந்தது, எவ்வளவு பேலா இருந்தது. தட் இஸ் கம்பேர்ட் வித் தி பிளான்ட்ஸ் that she grew. சோ அந்த மாதிரி அந்த வர்ணனைகள்லயும் வந்து இயற்கையினுடைய இது வந்து தான் வச்சுதான் அந்த உபமையா வச்சுதான் சொல்றாரு. that also can be mentioned. மகோதயா அப்படின்னா நிறைய வரும் மகோதயா. அந்த அதாவது இவங்க நகையெல்லாம் போடாமல் இருந்தது, அந்த காது சுருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கிறது, கிரீப்பர் அதெல்லாம் பார்த்து நகை போடாம இருந்தது வந்து ஆபரணம் இல்லாம இருந்தது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் நேச்சருக்கு சம்பந்தம் இல்லை. இங்க வந்து நேச்சருக்கு என்னென்ன கம்பேரிசன் இருக்கோ அது மட்டும் தான் சொல்லணும். தபஸினுடைய தீவிரதா கட்டோர தபஸ் வந்து ஏன் சொல்றோம்னா when it is compared with nature. இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 விஷயங்கள் ரெண்டா சொல்லிட்டு இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இது 2 எடுத்தாங்க, இது 2 தியாகம் பண்ணிட்டு இது எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு இடத்துல இந்த மருண்ட விழிகளை தியாகம் பண்றாங்க. ஏன்னா மான்களை போல மருண்ட விழிகளை கொண்டது அது தியாகம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. தப்பஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி அதெல்லாம் left all those things. அப்படி இருந்தும் கூட ஆனா தபஸ் பண்ணிட்டு தீவிரமான தபஸ் பண்ணும்போது கூட அவருடைய கண்களை பார்த்து மான்கள் வந்து அவருடைய கண்கள் மாதிரி எங்க கிட்ட இல்லையே சொல்லிட்டு அந்த அவங்க கம்பேரிசன், they are comparing and they are ashamed. ஜெயந்தி மாதா நிறைய எழுதியிருப்பாங்க, பேசாம இருக்காங்க. இல்ல மகோதியா, நான் இனிமேதான் எழுதணும் மகோதியா. உமா மாதா நான் எழுதல. விஜயலட்சுமி மாதா இனிமேதான் தயார் பண்ணணும். மெதுவா பாயிண்ட்ஸ் அப்படி பாத்துட்டு இருக்கேன். அத வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வாக்கிய ரூபத்துல அமைக்கணும் மகோதியா. ஆமா, இந்த இது கிராமர்ல மட்டும் இந்த விபக்தி ரூபங்கள் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தபஸ் இந்த சப்தம், சக்காராந்தம், ஹலந்த சப்தம். சோ அந்த மாதிரி எங்கெங்க சில இடத்துல பிட்ஃபால்ஸ் இருக்கு. அது ஜெனரலா பண்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. சோ இன் those cases even if you ask computer to write it, most of the AI software will write it wrongly. I mean they do write it wrongly because they have not learned the grammar correctly. மகோதியா, லாஸ்ட் क्वेश्चन உங்க ஸ்லோகம் மென்ஷன் பண்ணவே இல்ல. நிபந்தம் ஏகம் நிகத அப்படினு தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இருந்தாலும் கூட quotations are always welcome and appreciated. இல்ல இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கறதுல பர்టిక్యులர் பண்ணனுமான்னு கேக்குறேன் நான். என்னமா? There is no specification for slogas from here to here. அதுவே இல்லவே இல்ல. அது கிடையாது. There is no reference. எந்த ஸ்லோகத்துல இருந்து நீங்க எடுக்கணும்னு கிடையாது. அந்த சர்க்கம் முழுக்க இயற்கையின் வர்ணனை 5வது சர்க்கத்து முழுக்க. நான் சொன்ன மாதிரி வந்து don't make a mistake that I made. I mean because I was studying third other sargas also I was trying to do that thing. So அது வேணாம். பத்தமே சர்க்கே பிரகிருதி சௌந்தர்யம் கதம் வர்ணித்தம் இது நிபந்தம் ஏக்கம் லிக்கதுன்னா முதல்ல இருந்து ஆரம்பம் வரலாம், ஆதிக்கு அந்த வரலாம். எவ்வளவு வேணா நீங்க எது வேணா எடுக்கலாம். எடுத்து உங்களுக்கு எது ஹைலைட்டா இருக்கோ அது 10 வாக்கியங்கள்ல எழுதலாம். அதுல 1-2 அந்த முழுக்க ஸ்லோகத்தை சொல்லாம ஸ்லோகத்துல பயன்படுத்தியிருக்கின்ற பதங்களை வந்து அங்க கொட்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா நல்லது. I thought you were referring to the quotations. எவ்வளவு ஸ்லோகம் எழுதணும் அது வந்து if you quote the sloka it is welcome. நாமளா எழுதுறது வந்து கொஞ்சம் லகு வாக்கியன வர்ணனம் கரோத்து. ஒரு வாக்கியத்துல ஒரு 4-5 பதங்கள் இருந்தா போறோம். ரொம்ப சுலபமான வாக்கியங்களா எழுதலாம். அதனால வந்து 10 வாக்கியத்துக்கு மேல வந்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. 10னா மினிமம் 10. It can be 15, that is okay. என்ன 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா காது கேட்கல. நான் ஸ்பீக்கர்ல வாய்ஸ் இஸ் I'm not able to. Okay.
ஓகே, அதுக்குதான் மகோதய முன்னாடியே மெசேஜ் போட்டாரு. 2-3 கிளாஸ் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வேற எதுனா இருக்கு மகோதய, கேளுங்க. வேற எதுனா வேணுமா ஸ்ரீநாத் மகோதயா? வேற ஏதாவது சொல்லணும்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல வேணுமா? முதல்ல நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சிட்டோம். இனிமே நெக்ஸ்ட் அவரு நாராயண் மகோதய இன்னொரு இது வியாக்கரண கிளாஸ் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். நேற்று வரை 10 சாப்டர் முடிச்சாச்சு. அது வரல ஸ்டடி ஹாலிடேஸ். உங்களுக்கு क्वेश्चन இருந்தா எப்ப வேணா கேட்கலாம். ஐ கேன் நீங்க ஒரு என்னமா மார்க் டெஸ்ட் வைங்க. எது மார்க் டெஸ்ட் வைங்க மகோதயா. புரியல. மாடல் எக்ஸாம் வைங்க. மாடல் எக்ஸாம் இதான் ஏற்கனவே இதுலயே இருக்கே. நம்ம இதுல படிக்கிறத படிச்சோம்னா நம்ம போறோம். மாடல் எக்ஸாம்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இது ஐ நீட் லாட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் தட். எனக்கு அந்த அளவுக்கு பேப்பர்ல எழுதி போட்டா கூட போதும். அப்படியே இதுல வேண்டாம். நீங்க இல்ல நான் கிளாஸ் இல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நானே நிறைய கேக்குறேன். இல்ல எல்எஸ்கே இருக்கும்போது நான் வந்து ஆஸ்க் பிரச்சனை பேன ஒன்லி கேக்குறது மறந்து போறியா? சரி, என்ன முடிஞ்ச நான் அப்புறமா நான் எழுதுறேன். நான் எழுதி இது பண்றேன். ஆனா டோன்ட் பரவாயில்ல மகோதயா. இல்ல அது வந்து இட் should not become a problem. ஏன்னா நான் கேட்கிற கேள்வி வந்து may not be relevant. பரீட்சையில் அவங்க கேட்கிற பாயிண்ட் வந்து நான் கேட்காம இருக்கலாம். இதுல வந்து என்னுடைய பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் என்னுடைய நோக்கம். நானும் கேக்குறேன். சிலபஸ்ல என்ன இருக்கு அதை கவர் பண்றது என்னுடைய மெயின் எய்ம் கிடையாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு பாடம் எடுத்தா கூட, இப்ப குணசந்தி எடுத்தா குணசந்தியிலே வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால வந்து என்னுடைய அப்ரோச் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் மோஸ்ட்லி நாட் சூட்டபிள் அண்ட் மே கோ இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். ஸோ அதனால வந்து ஸ்ரீநாத் மகோதயா வந்து எதனா பாயிண்ட் இருந்தா சொல்லலாம். அது கரெக்டா வந்து அவனுக்கு கரெக்ட் பேஷன். மகோதயா உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. இப்ப கேளுங்க. டைம் இருக்கு. இல்ல நாளைக்கு கூட அவர் போடட்டும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, 10 நாள் இருக்கு. நீங்களே everybody can contribute to that. நீங்களே can contribute to that. See, ஒண்ணு இல்ல, லகு சித்தாந்த கௌமுதியை பொறுத்தவரையிலும் எது சஞ்ஞா சூத்திரம், எது பரிபாஷா சூத்திரம், எது பயன்படுது, ஏன் பயன்படுது, எதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்திருக்காங்க, எங்க வந்து அந்த விதி வந்திருக்கு, அதுக்கான விதி விலக்கு எங்க வந்திருக்கு, உற்சர்க சூத்திரம் எது, அப்பவாத சூத்திரம் எது, உற்சர்க சூத்திரம்னா அது உற்சர்கமாவே இருக்குமா, உற்சர்க சூத்திரம் வந்து அப்பவாதம் மாறும் சில இடத்துல, அப்பவாதத்துக்கு திருப்பி வரும் அப்பவாதம் itself can become a உற்சர்கா. So that way there are many things that இப்ப நீங்க இயற்கையின் வர்ணனை எப்படி நீங்க கேள்வி கேட்கணும், அந்த மாதிரி வந்து ஐ என்ஜாய் த வியாக்கரண அம்சங்கள். ஸோ அதனால வந்து there are many questions possible in that. But நமக்கு எந்த மாதிரி கேட்பாங்கன்றது I think it's best left to Srinath Mahodaya and other people to contribute. நீங்களே கண்டினியூ பண்ணலாம். நீங்களே கேள்வி எல்லாம் கேளுங்க. எவ்வளவு எக்ஸாம் நாம் பார்த்திருக்கோம். So you can prepare one question bank. வேற எதுனா டவுட் இருந்தா கேளுங்க. மகோதயா, ஸ்ரீநாத் மகோதயா, நீங்க என்ன சொல்லணும் சொல்லிடுங்க. ஸ்பெசிபிக்கா ஒண்ணும் இல்ல. இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்னென்ன பாயிண்ட் எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஜஸ்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோம். ஆமா, நிறைய பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதுக்காக வந்து கவர்டு. ஒன்லி திங் இஸ் அந்த இது இயற்கை இது ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எழுதினா போதும். ஆமா, செடி கொடி மரங்கள் பறவைகள் பூக்கள் தடாகங்கள் வெயில் மழை பனி நதி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க இல்ல, that is the highest, I mean that is the peak example.
உயர் ரூப சிவபெருமான் எதிரில பிரத்யட்சமா நிற்கும் பொழுது அந்த நதியினுடைய பிரவாகம் ஒரு மலையை பார்த்த உடனே பின்னாடியும் போக முடியாம முன்னாடியும் போக முடியாம காலை எடுத்த காலை அந்த பக்கமும் போக முடியாம அப்படி நிக்கிறாங்கல்ல, அந்த அந்த வர்ணனை, தட் இஸ் a very beautiful scene. அது நதியினுடைய பிரவாகத்தை ஒரு மலை தடுத்த போது அதனுடைய பிரவாகம் என்ன ஆகுது, தேங்கி இருக்குது, முன்னாடி போக முடியாது, இந்த மலையை தடுத்து மலையை தகர்த்துட்டு போக முடியுமா, இல்ல பின்னாடி தான் போக முடியுமா? அது அலங்காரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா அது எழுதலாம். பட் நேச்சர் இருக்காங்க. நதியினுடைய பிரவாகம் ஒரு மலை இருக்குது, மலையை பார்த்து பிரவாகத்துல ஒரு மலை வருது, அந்த இது மலையை மலையினால தடுக்கப்பட்டதுனால நதி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, அது நேச்சரை டிஸ்கிரைப் பண்றது தானே. You don't have to say அதுல என்ன உபமா அலங்காரம் இருக்குது, எது அது ஏன் வந்து பூர்ண உபமாவா லுப்த உபமாவா, அதெல்லாம் அது you don't use the அலங்கார language, but you use the description. இயற்கையின் எழிலை வர்ணனை செய்க, அவ்வளவுதான். அதுல வந்து இயற்கையின் சௌந்தரியம் சொல்லப்படுகிறதா, இயற்கையினுடைய நேச்சரை சொல்லப்படுகிறதா சொல்லுது அங்க. அதை வர்ணிக்கலாம். In fact, that is one of the highlights. That is where it ends. Climax. Anyway, that is my opinion. Need not be correct. ஆக்சுவலி அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த அம்பிகாபதி அமராவதியில இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க அப்படிங்கிறது ஆமா நிறைய இடத்துல வருது. நிறைய இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நிறைய இடத்துல ஸ்தம்பிச்சு போன சீன்ஸ் வந்து நம்மளுடைய கதைகள்ல புராணங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு, இதிகாசங்கள் நிறைய இடத்துல இருக்கு. நாம இது மட்டும் பண்ணிக்கல. இப்ப இவங்க மங்கையர்கரசி மாதா ரகுவம்சத்துல இருந்து கொண்டு வந்தாங்க, அது முருகனுக்கு மேல். அதை விட நம்ம பஞ்சம சர்க்கா காலமேக அவரோட பாண்டித்யம் சொல்லும் போது ஒரு புலவர் வந்து இட்ட அடி நோகம்பாரு. சோ அதை கண்டினியூ பண்றதுக்கு யாராலையும் முடியாது. இவர் வந்து he will say எடுத்த அடி கொப்பளிக்க அப்படின்னு. வேற என்ன சொல்லணுமா மகோதயா? வேற நத்திங். I think we can இது சாந்தி முத்தம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சோ அடுத்து வியாக்கரணம் நாராயண மோதியை எடுத்தா அதுக்கப்புறம் நமக்கு we can continue that அபியாசா. இடையில வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் ஒன்னா. I think we should work as a group. எல்லாமே ஒருத்தர் பண்றதுன்னா it may not be possible. ஒருத்தரும் ஒரு டைம்ல ஒரு மாதிரி பிஸியா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ திங்க் ஈச் ஆஃப் அஸ் நோ பெட்டர். ஸோ அது நீங்க சேகரிச்சு நீங்க ஸ்ரீநாத் மகோதயா கூட ஸ்ரீநாத் மகோதயா கேன் ஃபைனலைஸ் தட் அண்ட் கேன் சென்ட் ஒன் அசைன்மெண்ட் டு த டீம் ஃபார் போத் லகு சித்தாந்தி அண்ட் எனக்கு நெக்ஸ்ட் 3 days I am not. ஆமா நீங்க டிராவல் பண்றீங்க, நீங்க சோ டேக் யுவர் டைம். நமக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு தேதி 9/20 தான் நமக்கு பரீட்சை. சோ நமக்கு நேரம் இருக்கு. சோ we can take time. எனக்கு ஒரு டவுட் மகோதயா. லகு சித்தாந்த கௌமுதியில போர்ஷன் கொடுத்திருக்கார், அச்ச சந்தி பிரகரணம் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் எல்லாம் அவங்க கேட்டுக்கிறேன். நம்ம அச்சந்தி அப்படின்னா நமக்கு தெரியும். முதல்ல அந்த பிரகரணம்னா அந்த எல்லா யூஸ் பண்ணி அது எப்படி நம்ம அப்ளை பண்றோம்? டஸ் இட் மீன் தட்? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. அவர் இவ்வளவு நாள் என்ன நடத்திருக்காரோ அவ்வளவுதான்.